Hi everyone, Akshara. So இன்னைக்கு நான் வந்து நயன்தாராவோட இந்த கார்ஜியஸான மேக்கப் லுக் தான் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் அவங்களோட பேஸ் மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டூ ஃபினிஷில் இருக்கும். ரொம்பவே சாஃப்ட் லைட் பிங்கி நியூட் லிப்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கான ப்ரௌன் ஸ்மோக்கி ஐ வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இதுதான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறேன். இது கலபாரோட ஃப்ளாலஸ் ஃபினிஷ் ப்ரைமர். இந்த ப்ரைமர் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸ்கின்னில் போட்டோன்னே அப்படியே ஸ்கின்னில் மெல்ட் ஆகிடும். ஒரு சாஃப்டான பிளர் எஃபெக்ட் கொடுக்கும். உங்களுக்கு போஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் அப்படியே அந்த போஸை செட்டில் ஆகுதுன்னா இந்த மாதிரி ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைக்கும். அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் ஹுடா பியூட்டி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்பவே லாங் லாஸ்டிங், ஆனால் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு சூப்பராக சூட் ஆகும். ட்ரை ஸ்கின்னோட இந்த ஃபவுண்டேஷனை லைட்டாக நான் கையில் பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இதே எஃபெக்டோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெப்ளினோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன். இது 2 ஃபவுண்டேஷன்ஸுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் டு ஹை கவரேஜ் கொடுக்கும். ஃபங்க்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி போகிறீங்க, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் மேக்கப்னா இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷலி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நல்லா சூட் ஆகும். எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் பேட்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரைமர்லாம் போட்டு ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ணிங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் நல்லாவே செட் ஆகிருக்கும். அண்ட் ப்ரஷஸ் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே நார்மல் ப்ரஷஸ் தான், எதுவும் பிராண்டட்லாம் கிடையாது. இது உங்களுக்கு வந்து அமேசானில் ஈஸியாக கிடச்சிரும். பிராண்டோட நேம் வந்து ஹர்பன் மேக் ப்ரஷஸ். ஒன்ஸ் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கன்சீலர். நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர் எடுத்திருக்கேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கன்சீலர், அஃபோர்டபுள் ரேஞ்சில். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு கவரேஜும் கொடுக்கும், ப்ளஸ் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஈஸியாகவும் பிளெண்ட் ஆகிடும் ஸ்கின்னில். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்சீலர், அதுவும் லிக்விட் கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரீஸ் ஆகிடும். இதில் அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை. ஒரு டெய்லி வேர்க்காக இருந்தாலும் இல்லை ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் இந்த கன்சீலர் சூப்பராக ஒர்க் ஆகும். ஈஸியாகவும் ஸ்கின்னில் அப்படியே பிளெண்டாகவும் ஆகும். இந்த கன்சீலர் மீடியம் டு ஹை கவரேஜ் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகாது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். எனக்கு எங்கெல்லாம் வந்து அன்ஈவனாக இருக்கும் அங்கே மட்டும் கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து இதெல்லாம் செட் பண்ண போகிறேன். செட் பண்ணுறதுக்கு நான் மாஸோட லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோ டென்ட் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லைட் கவரேஜும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக ஒயிட் பவுடர்ஸ் வந்து கொஞ்சம் பவுடர் அடித்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் இதில் வந்து டென்ட் இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக பிளெண்டும் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு லைட்டாக கவரேஜும் கிடைக்கும். அதுவும் நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்து நல்லா சூட் ஆகும் இந்த லூஸ் பவுடர். எனக்கு யூஸ்வலாக எங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்வெட் ஆகுதோ அங்கே மட்டும் தான் இதை வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஃபுல் ஃபேஸுமே வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். இது வெட் அண்ட் வைல்டோட ப்ளஷ். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கலர், ரொம்ப நேச்சுரலான ஒரு ப்ளஷ் கலர். இது உங்களுக்கு ரொம்ப பிங்காகவும் இருக்காது, அதே மாதிரி நியூட் கலரில் இருக்காது. ரெண்டுமே மிக்ஸ் ஆகி பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்கின் டோனுக்கு சூப்பராக சூட் ஆகும். இது நீங்கள் எவ்ரிடே கூட வந்து வேர் பண்ணலாம். நயன்தாரா ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோரல் ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மிலானியோட ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப லைட் கோரல் ஷேட் தான். இதிலே வந்து ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த க்ளோவும் கிடைக்கும். ரொம்ப லைட் கோரல் ஷேட், இது எவ்ரிடே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே ஷிம்மர் இருக்கிறதுனால நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டும் இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டிலான கோல்ட் ஷேட். இந்த ஹைலைட்டரை வெறும் ஹை பாயிண்ட்ஸில் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது அங்கே மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஓவராலாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மாஸ் பேலட் எடுத்து நான் டார்க் ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து என் ஐப்ரோஸில் எங்கெல்லாம் வந்து ஸ்கின் தெரியுதோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன். லைட்டாக கலரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். ஏன்னா அவங்களோட ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும் அண்ட் நல்லா திக்காகவும் இருக்கும். அந்த ஹோல் லுக்குமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஐ மேக்கப்புக்கு நான் வந்து இந்த கோரல் ஷேட் ஃபஸ்ட்டு என் க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற பேலட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட பேலட். லைட்டாக கலர் எடுத்து நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வந்து சாஃப்டாக இருக்கணும், ஹார்ஷாக இருக்கக்கூடாது. ஒன்ஸ் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் லைட் ப்ரௌன் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷிம்மர் ஷேட். நிறைய ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐலட் பேஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஷேட் தான் இருக்கும், அதுவும் ஷிம்மர் ஷேடாக இருக்கும். அதே தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து இந்த டார்க் ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து க்ரீஸ் ஏரியாலையும் லிட்லேயும் நம்ம வந்து கலர் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அது நடுவில் நான் வந்து இந்த ஷேடை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து காஜல் எடுத்திருக்கேன். இது வந்து ஐடெக்ஸோட காஜல். அவங்க வேர் பண்ணியிருக்க லைனர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், ஆனால் வந்து ஃபுல்லாக க்ளீனாக இருக்காது, அது ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்காக பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த ஐலைனரை வந்து நல்லா ஸ்மோக் அவுட் பண்ணுறேன். நல்லா கம்ப்ளீட்டாக அந்த ப்ரௌன் ஐஷேடோவோட நல்லா மிக்ஸ் பண்ணும், ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா டார்க் பண்ணி காமிக்கிறதுக்காக மறுபடியும் நான் வந்து காஜல் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் அதே ஐடெக்ஸ் காஜல் யூஸ் பண்ணி நான் வந்து டைட் லைனும் பண்ணுவேன், அதுக்கப்புறம் லோவர் லேஷ் லைன்லையும் அப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்னர் கார்னர்ஸ் ரொம்ப முக்கியம், அங்கேயும் கரெக்டாக ஃபில் பண்ணும், அப்போ தான் அந்த ஓவரால் ஐ மேக்கப்பை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் டைட் லைன் பண்ணும்போது ப்ராப்பராக கண்ணை குத்திக்காமல் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஐ மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடும். லாஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து என் காஜில் மட்டும் லைட்டாக ஸ்மோக் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் மஸ்காராவுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரீம் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ். சூப்பரான மஸ்காரா, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஸ்காரா நல்லா திக்னஸும் கொடுக்கும், நல்லா வால்யூமும் கொடுக்கும், அந்த ஃபால்சீஸ் எஃபெக்ட்டும் இருக்கும் இதில். அண்ட் இது தான் நான் ரீக்ரியேட் பண்ண ஐ மேக்கப் லுக். அது எவ்வளோ எக்ஸாக்டாக இருக்கான்னு தெரியல, பட் ஐ ரியலி லைக் இட். நல்ல ஒரு எவ்ரிடே ஐ மேக்கப் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து லிப்ஸுக்கு லிப் லைனர் யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான நியூட் ஷேட், ரெவ்லானோடது. அண்ட் இதோட ஷேட் நேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸோ நியூட். அண்ட் லிப்ஸ்டிக்கும் நான் வந்து ரெவ்லான் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் 423 பியூட்டிஃபுல்லான ஒரு எவ்ரிடே கலர் இது. ஆனால் நான் ஜஸ்ட் இந்த வாட்டி லைட்டாக தான் டேப் பண்ண போகிறேன், ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறது கிடையாது. அதுவுமே நான் டிண்ட்டுக்காக தான் அப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ப்ளம்பிங் லிப் க்ளாஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நியூட் லிப் க்ளாஸ். ஃபோட்டோகிராஃபில் அவங்க லிப் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கோரலாக இருக்கும், சில இடத்துல லைட்டாக பிங்காக இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேட் தான் என்னால் வந்து கொண்டு வர முடிஞ்சுது. அண்ட் இந்த ஓவரால் மேக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு சாஃப்ட் டூவி ஃபினிஷில் இருக்க ஒரு பேஸ் மேக்கப், போல்டான ஐஸ், நியூட் லிப்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். அண்ட் இது தான் என்னோடய ஃபைனல் லுக். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு எதாவது வீடியோ கண்டென்ட் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னையும் என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தட்ஸ் Akshara saying bye bye and take care of yourself. Bye.